ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாமரனின் குரல் லோகேஷ். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் எங்கே பார்த்தாலும் தன்னுடைய பரப்புரையில் சொல்வது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், திரைப்படத்துறையில் பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா? அப்படி தாங்க இருக்குது. ஆக அரசியலில் எந்த ஒரு அறியாமையும் அரசியல் முதிர்ச்சியும் எதுவுமே அடிப்படையிலே இல்லாத ஒரு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சம். ஒரு அரசியல்னா என்ன, அரசியல் புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை அறிவும் அவருக்கு நிச்சயமாகவே கிடையாது. இவர் எல்லாம் இந்த ஒரு கட்சியை நடத்துறதுக்கு ஒரு தலைவனும் அல்ல. ஒரு கட்சி அப்படின்னா என்ன, ஒரு கட்சி என்ன அப்படின்னா ஒரு கட்டமைப்போடு இருக்கா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தாவேக்காவுடைய நிலை, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ரொம்ப அவலமான ஒரு நிலையை தான் இது காட்டுது. ஆகவே அவர் அடிக்கடிக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார்னா, திரைப்படத்துறையில் விஜய்க்கும் பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கும் நடக்கிற போட்டி அப்படின்னு சொன்னால் விஜய் ஒத்துக்குவாரா? ஆக அவருடைய அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை இது காட்டுது. இதுக்கு முன்னாடி அரசியலில் அவர் என்ன பயணிச்சிருக்காரு, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அவர் என்ன வழிவகுத்திருக்காரு. ஆக இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்காரு. எடுத்த உடனே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப அபத்தமான ஒன்று. ஆகவே இது மறுதளிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம்.